தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக அந்த வழக்கில் நவம்பர் 7ஆம் தேதி கூடுதலாக வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிப்பதாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். வெங்கட், உச்சநீதிமன்றம் தரப்பில் என்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரம்? தெருநாய்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை தற்பொழுது பிறப்பித்து வருகிறது. நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு தெருநாய்க்கடி விவகாரம் தொடர்பாக கூடுதல் உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குல வெளிநாட்டிலிருந்து இந்தியா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெருநாய்க்கடி வேலை பல்வேறு பாதிப்பு ஏற்படுத்துகிறார்கள். இதனால அனைத்து மாநிலங்களிலுமே இந்தியாவிற்கு ஒரு அவசரம் ஏற்படுகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில இது இன்றைய தினம் இந்த வழக்குல கூடுதல் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளை சுற்றித் திரியக்கூடிய விலங்குகளை உடனடியாக பிடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அதனை உரிய காப்பகத்தில் விட வேண்டும் என்று அனைத்து மாநிலத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விலங்குகளால் ஏற்படக்கூடிய விபத்து உள்ளிட்டவற்றை தடுப்பதற்காக நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் விலங்குகள் குறித்து புகார் அளிப்பதற்காக உரிய அவசர கால எண்ணை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் 2 வாரங்களுக்குள் அரசு மற்றும் தனியார் கல்வி சுகாதார நிறுவனங்களை அடையாளம் கண்டு தெருநாய்கள் நுழைவதை தடுக்க வளாகங்களை சுற்றி வேலி போட்டு பாதுகாப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே போல அனைத்து நிறுவனங்களின் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வளாகத்தை பராமரிக்க ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும். நாய்கள் நுழையாமல் தடுப்பதற்காக உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறுவனங்கள் ஏற்படுத்தி உள்ளவா என்பதை சோதனை மேற்கொள்ள வேண்டும். நகராட்சி அதிகாரிகள், பஞ்சாயத்தில் உள்ள அதிகாரிகள் இந்த வளாகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என இந்த தெருநாய்க்கடி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு அந்த வழக்குகள் நடைபெற்ற பொழுது பிற நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா வரக்கூடிய நபர்கள் இந்த தெருநாய்க்கடி விவகாரத்தால ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது கேள்விக்குறியாகிறது. இதனால இதற்கு ஒரு உரிய பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்த நிலையில இந்த தெருநாய்க்கடி விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கூடுதல் உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் தற்பொழுது பிறப்பித்து வருகிறது. விலங்குகளால் ஏற்படக்கூடிய விபத்துகள் உள்ளிட்டவற்றை தடுப்பதற்காக நெடுஞ்சாலைகளை சுற்றித் திரியும் விலங்குகளை குறித்து புகார் அளிப்பதற்காக உரிய கால அவகாச எண்ணை ஏற்படுத்த வேண்டும், அதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல உத்தரவுகளை தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிறப்பித்து வருகிறது.